அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனல்ல வந்து 10th பாலிட்டி புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனா பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு டெஸ்ட்டா வந்து 2, 2 பார்ட்டா வச்சுட்டே வரோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பின் பாடம் 1 10th லெசன்ல 10th பாலிட்டில பாடம் 1ல இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். ஸோ அதில ஒரு 30 கேள்விகள் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த மீதமுள்ள 35 கேள்விகள வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஏற்கனவே படிச்சவங்க இது ஒரு ரிவிஷனா வந்து கேட்டுக்கங்க. இது புதுசா பார்க்குறவங்க வந்து என்ன செஞ்சுட்டீங்கனாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோவ பாருங்க. சப்போஸ் இதில இருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ படிக்கிறத தெளிவா, திருத்தமா படிங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த 31வது கொஸ்டின்லேருந்து இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, பொறுத்துக்க. பிரிவு 29, பிரிவு 23, பிரிவு 30, பிரிவு 24 இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அடிப்படை உரிமையில இருக்கக்கூடிய சரத்துடைய பிரிவுகள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்னொன்னோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிவு 29 அப்படிங்கிறது 3வது ஆப்ஷன் சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய பாதுகாப்பு. சரி, தனித்தனி கொஸ்டினாகவும் கேட்கலாம், இல்லை பொறுத்துகள் கேட்கலாம், இல்லை கூற்றா கேட்கலாம், எப்படினாலும் அவங்க கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 4 ஆப்ஷன் வைக்கும்போது நிறைய கொஸ்டின் நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ பிரிவு 29 சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறாங்க. ஸோ பிரிவு 23 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷன் கட்டாய வேலை மற்றும் கொத்தடிமை முறையை தடுத்தல். நம்ம வருஷப்படி படிச்சிருந்தோம்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. 23, 24 என்ன, 29, 30 என்ன, அப்படி தான் ஒரு கோர்வையாக வரும். இதில் மாற்றி மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் நம்ம கரெக்டாக படிச்சிருந்தோம்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். பிரிவு 30 வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை, அதாவது ஆப்ஷன் 1. ஸோ பிரிவு 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், அதாவது 2வது ஆப்ஷன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 1, 2. ஸோ ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது வந்து இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின், அதுக்காக தான். ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 250. அதில் 238 பேரை வந்து என்னது எம்எல்ஏ மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. மிச்சம் 12 பேரை வந்து பார்த்திங்கனாக்கா வந்து என்னது குடியரசுத் தலைவர் வந்து என்ன செய்கிறாரு, கலை, அறிவியல், இலக்கியம் இதில் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க, நியமனம் செய்வாங்கன்னு பார்த்துருப்போம். மாநிலங்களவையில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 பேர். ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன கொஸ்டின் தான் பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்வர்கள் எத்தனை பேர் கேட்டிங்கன்னா 12 பேர். அடுத்து 34 பொறுத்துக. பிரிவு 17, 18, 26, 14. ஸோ 17 வந்து எதை பற்றி சொல்லுது, தீண்டாமையை ஒழித்தல், 3வது ஆப்ஷன். பிரிவு 18 வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை துறத்தல், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பிரிவு 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, 4வது ஆப்ஷன். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதோடைய ஆன்சர் 3, 1, 4, 2. ஸோ 35வது கொஸ்டின். பிரிவு 22, பிரிவு 21, பிரிவு 20, பிரிவு 21A இது 4ஐயும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிவு 22 வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை, அதான் 22. பிரிவு 21 வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 20 வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸோ அப்போ 3, 4 அப்படி இப்படியே தான் கரெக்டாக பொருந்திருக்கு. 1, 2 மட்டும் தான் இடம் மாறி இருக்குது. அதனால் இதில் வந்து 2, 1, 3, 4 தான் இதோடைய ஆன்சரு. ஸோ அடுத்து 36வது பார்த்திங்கன்னா மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552. அதிகபட்சம் சொல்லியிருக்கனால இது தற்சமயம் மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 545 தான். ஸோ அடுத்தில் வந்து 543 + 2 அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து 38வது கொஸ்டின். சட்டத்திருத்தம் 44 1970 படி எந்த சட்டப்பிரிவு அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பிரிவு 31. இந்த 31 தான் நீக்கப்பட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க, 300A கொண்டு வந்து திருத்தம் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து 39வது பொறுத்துக்க வந்து பார்ப்போம். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. நம்மள்ட்ட வந்து இந்திய அரசியலில் மொத்தம் எத்தனை பகுதி வந்து இப்போ இருக்குது அப்படின்னா, 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 22 பகுதி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எத்தனை பகுதி இருக்குது அப்படின்னா 25 பகுதிகள் கிட்ட வந்துடும். அதில் பகுதி 1 எதை பற்றி சொல்லுதுன்னா இந்திய அரசுடைய எல்லைகள். பகுதி 2 வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமையை பற்றி சொல்லும். ஸோ பகுதி 3 அடிப்படை உரிமையை பற்றி சொல்லும். பகுதி 4 அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகளை சொல்லும். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 1, 3, 2, 4. ஓகேவா. ஸோ அடுத்து 40வது கொஸ்டின்.
கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸோ அதே தான் ஒரு அடிப்படை உரிமையை நீக்கி சட்ட உரிமையா மாத்தியிருப்பாங்க. அதில மாத்தி மாத்தி குடுப்பாங்க. இது எது சரின்னு நீங்க சொல்லணும். பிரிவு 31 என்பது ஒரு அடிப்படை உரிமை. தற்போது அப்படி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதனால இது தற்போது அப்படி கிடையாது. முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. அதனால அது வந்து தவறு. பிரிவு 300A என்பது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கிடையாது. ஸோ பிரிவு 31 என்பது ஒரு சட்ட உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. 300A என்பது ஒரு சட்ட உரிமை. இப்ப 2மே வந்து என்னது 31 தான் வந்து என்னது அடிப்படை உரிமையிலருந்து பிரிக்கப்பட்டு சட்ட உரிமையா மாத்தி 300Aவ திருத்தப்பட்டு வச்சிருக்காங்க. அதனால 3, 4 தான் இந்த இடத்துல சரின்னு குடுத்துருக்கோம். 300ஏனா என்ன? 31னா என்னங்கிறது தனித்தனியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின். 41 வந்து சட்டப்பிரிவு 300ஏ அமைந்துள்ள பகுதி. எந்த பகுதியில கொண்டு போய் வச்சிருக்கோம்னா, பகுதி 12ல கொண்டு போய் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து தமிழகத்திலிருந்து மக்களவைக்கும், மாநிலங்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து மக்களவைக்கு எப்பவுமே 39 பேரு. மாநிலங்களவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 பேரு. ஸோ அதனால 39, 18. 43வது கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றில் எந்த சட்டப்பிரிவு அடிப்படை உரிமை பாதிக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணுகிட வழிவகை செய்கிறது? ஸோ சட்டப்பிரிவு 32. 44வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 44 கொஸ்டின் இருக்கட்டும். லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ கட்சித் தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1985. ஸோ அடுத்து 44வது கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து இதாவது நீதிமன்றத்தால் கொடுக்கப்படக்கூடிய நீதி பேரணைகளில் ஒன்று பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உயர்நீதிமன்றம் ஆவணங்களை அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ் நீதிமன்றம் தனது எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது எந்த ஆணை? சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதை பாதுகாப்பது எந்த ஆணை? சட்ட உதவியுடன் சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து மனு தொடர்பான பணியினை நிறைவேற்றிக் கொள்ள உதவுவது எந்த ஆணைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உயர்நீதிமன்றம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றத்துக்கு இடும் ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க இதில். ஸோ இது வந்து என்னன்னா ஆவணத்தை அனுப்ப சொன்னாங்கன்னா அது ஆவண கேட்பு நீதி பேரணை அவ்வளோதான். அடுத்து கீழ்மன்றம் தனது எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது வந்து பார்த்திங்கனாக்கா தடையுறுத்தும் நீதி பேரணை. அதாவது உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் அதுக்கு கீழே உள்ள நீதிமன்றத்தை என்ன செய்யலாம், தனது எல்லைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு கீழே என்ன செய்யலாம், அந்த எல்லையை தாண்டி செயல்படக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பேரணியை வந்து வெளியிடும் அப்படின்னா அது தடையுறுத்தும் நீதி பேரணை. அடுத்து 2, 1 இதுக்கு மட்டும் அப்படி மாற்றி மேட்ச் பண்ணிடணும். அடுத்து சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்பட வந்து பாதுகாப்பது வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேரணை. அது வந்து இந்த 4வது ஆப்ஷன் இருக்குது. சட்ட உதவியுடன் சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து மனு தொடர்பான பணியினை நிறைவேற்றிக் கொள்ள உருவது 4வதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து 3வதுக்குரிய ஆப்ஷன் கட்டளையுறுத்தும் நீதி பேரணை. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3ன்னு வரும். அந்த இடத்துல வந்து 2, 1, 3, 4ன்னு இருக்குது. இப்படி வரக்கூடாது. 2, 1, 4, 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. அடுத்து கட்சி தாவல் தடை சட்டம் பார்த்தோம் 1985. ஏன் இதெல்லாம் ரிப்பீட்டடாக வச்சுருக்கோன்னா, ஸோ இதில் வந்து இந்த டாபிக் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ போன தடவை கூட திருத்தம் பற்றி கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ திருத்தத்தை கூட நம்ம அடுத்த ஒரு கொஸ்டினாக கூட எடுத்துகிட்டு வருவோம். இதில் வந்து அதோட எந்த அட்டவணையில் இருக்குது, எந்த திருத்தத்தில் இருக்குது, அடுத்து வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, ஸோ அதை வந்து கொண்டு வருவர் யார், இதை முடிவு செய்கிறவர் யாருங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 47 பொறுத்துக யார் முடிவு பண்ணாங்கன்னா சபாநாயகர் தான் இதுக்கு வந்து முடிவு பண்ணுவார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 47 பொறுத்துக்க பார்ப்போம். அடிப்படை உரிமை எந்த நாட்டிலேருந்து இருக்குது, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள், பேச்சுரிமை. ஸோ இதை 4ஐயும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம், அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம் 3வது ஆப்ஷன். அடிப்படை கடமை வந்து ரஷ்யாலேருந்து எடுத்திருக்கோம் 2வது ஆப்ஷன் அப்படியே இருக்குது. அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி அது வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். பேச்சுரிமை அப்படிங்கிறது அது ஒரு சுதந்திர உரிமை. அது வந்து பிரிவு 19 கீழே வந்து வருது. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து 3, 2, 1, 4. ஸோ கொஸ்டின் 48 பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், தீண்டாமையை ஒழித்தல், பாகுபாட்டை தடை செய்தல், பொது வேலைவாய்ப்புக்கு சம வாய்ப்பளித்தல். இதை மேட்ச் பண்ணும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா அது பிரிவு 14. தீண்டாமையை ஒழித்தல் அப்படிங்கிறது 17. அது அப்படியே தான் பொறுத்திருக்கு. பாகுபாட்டை தடை செய்தல் அப்படிங்கிறது பிரிவு 15 4வது ஆப்ஷன். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படிங்கிறது பிரிவு 16. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 3, 2, 4, 1. கீழ்கண்ட அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அப்போ டிபிஎஸ்பியை பற்றி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம சட்டம் இயற்றும் போது இதை வந்து என்ன ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், இதையும் கருத்தில் கொள்ளலாம். அப்படி கருத்தில் கொண்டீங்கன்னா மக்களோட வாழ்வு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிஞ்சு நீதிமன்றம் மூலமாக போய் நம்ம என்ன செய்ய முடியாது, இதுக்கு தீர்வு காண முடியாது. சரியா? அதனால் எந்த நீதிமன்றத்தை கட்டாயப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. மனித உரிமைகளை இது பாதுகாக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இது பாதுகாக்குது. அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் சரி. இது சட்ட ஒப்புதலை பெற்றதுன்னு கேட்டால் கிடையாது. இது தார்மீக ஒப்புதலை பெற்றவை மட்டும்தான். சட்ட ஒப்புதலை பெற்றது அடிப்படை உரிமை தான் சட்ட ஒப்புதலை பெற்றது. ஸோ இதில் சரியானதுன்னு கேட்டிருக்கனால 2, 3 மட்டும்தான் சரி. 1, 4 தவறு. 50வது கொஸ்டின். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் விதி 45 திருத்தப்பட்டு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா சி ஆப்ஷன். சட்ட திருத்தம் 86 2002. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை என்ன? அட்டவணை 7.
ஸோ 52வது கொஸ்டின் கீழ்கண்ட அடிப்படை கடமைகளில் தவறானது வந்து கேட்டிங்கன்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். நல்லா கவனிங்க. இதில் அடிப்படை கடமையில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் நான் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் தப்பு இருந்துச்சுன்னா அதை தான் என்ன செய்யணும், ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை நம்ம பாதுகாக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டை போடுறனால என்ன செய்ய முடியாது, பொது சொத்து பாதிக்கப்படக்கூடாது. நிறைய இடத்துலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, வர சொல்லக்கூடிய கலவரங்கள்னால பஸ்ஸை எரிக்கிறது, அடுத்து வந்து என்ன செய்யுது, கடைகளை உடைக்கிறது. அப்போ இதில் வந்து பொது சொத்துக்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. அறிவியல் கோட்பாடு மனித நேயத்தை வளர்த்தல், நமது கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல், இந்த அடிப்படை கடமையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 51A சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 4மே வந்து சரியாக இருக்குது. அப்போ இந்த கீழே கொடுத்துருக்க எதுலேயுமே வந்து என்னது இல்லை, தவறுங்கிறதே இல்லை. அதனால் மேற்கண்ட எதுவும் இல்லைங்கிறது தான் இல்லை ஆன்சர். 53 மறுபடியும் பொறுத்துக்க தான் வருது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் பொதுத்துறை கிடையாது, பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பொறுத்துவோம். இப்போ மத்திய பட்டியலில் வந்து என்ன இருக்கும், 100 இருக்கும், 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 துறைகள். 4வது ஆப்ஷனு. 5 துறைகள் மாற்றம் செய்யப்படுதுன்னா 42வது சட்ட திருத்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எடை, அளவுகள், இந்த பறவை சரணாலயங்கள், கல்வி, காடுகள், இந்த இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, அதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தவிர மற்ற நீதிமன்றங்களுடைய செயல்முறை இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. இந்த இடத்துல பொதுத்துறை கிடையாது. இந்த இடத்துல வந்து என்னன்னா பொதுப்பட்டியல். ஓகே. ஸோ அடுத்து 54வது கொஸ்டின் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சட்ட திருத்தம் 42 1976. இந்த ஒரு சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதனால இது சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. 55 மறுபடியும் பொறுத்துக்க வந்துச்சு. ஒவ்வொரு குழுவாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக கொண்டு வரப்பட்ட குழு தான் இந்த 4 குழுவும். இந்த 4 குழுவும் வருஷப்படி பொருத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு எம்என் வெங்கடச்செல்லையா குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 வருஷத்தில் கொண்டு வந்தது. எம்என் பூஞ்சி குழு 2007 கொண்டு வந்தது. பிவி ராஜமன்னார் குழு 1969 தமிழ்நாடு மூலமாக கொண்டு வந்தது. சர்க்காரிய குழு மத்திய அரசால் கொண்டு வரப்படுது 1983. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 56வது கொஸ்டின் தற்போது உச்சநீதிமன்றம் எத்தனை தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதி கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. தற்போதுங்கிறது இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா. ஒரு தலைமை நீதிபதி 28 நீதிபதிகள்ங்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி இப்போ உள்ளதை நம்ம என்ன செய்யணும், அதில் பென்சிலில் மட்டும் எழுதிக்கோங்க. ஏன்னா அதுவும் அப்டேட் ஆகக்கூடியது தான். மறுபடியும் இத்தனை 28 இருப்பாங்களா, 27 இருப்பாங்களா, வேக்கண்ட் விழுகும், இந்த மாதிரி நிறைய வரும்போது நம்ம அதை அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பென்சிலில் மட்டும் எழுதி வைங்க இந்த மாதிரி டேட்டாஸை மட்டும். எந்த ஒரு இதோட தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 வருஷத்துக்கு கூட இருப்பார், இடையில வந்து என்ன செய்யலாம், மாறலாம். அதனால் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் பேர் எது எழுதும்போது நீங்கள் பென்சில் எழுதுங்க. ஏன்னா கடையில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அது அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்து 57வது கொஸ்டின் பொறுத்துக்க. இந்த தடவை வந்து தேர்தல் ஆணையர் கொஸ்டினை வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த தடவை என்னமோ அரசியலமைப்புப்படி தேர்தல் ஆணையரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தேர்தல் ஆணையரை நியமிச்சிருந்தாங்கன்னா அதை பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையர், துணை தேர்தல் ஆணையர்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்டாக இருக்குது, நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை ரீசெண்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை நல்லபடியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தடவை அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ 57வது கொஸ்டின் பொறுத்துக்கல. சட்டப்பிரிவு 368, சட்டப்பிரிவு 343 to 351, சட்டப்பிரிவு 268 to 293, சட்டப்பிரிவு 280. ஸோ இதெல்லாம் வந்து எனது முக்கியமான ஆர்டிக்கல். இதை பொறுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 368ங்கிறது சட்ட திருத்தத்தை சொல்லுது, 4வது ஆப்ஷன். சட்டப்பிரிவு 343 to 351 அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது, 2வது ஆப்ஷன். சட்டப்பிரிவு 268 to 293 மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி சொல்லுது. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன். அடுத்து சட்டப்பிரிவு 280 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் நியமிக்கிறத பற்றி சொல்லுது. ஸோ அது வந்து 4வது ஆப்ஷன். ஓகே. அடுத்து 58வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை தவறானதை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமியற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மத்திய அரசு பட்டியலில் சட்டமிடலாம், மாநில அரசு பட்டியலில் சட்டமிடலாம். அதே சமயத்தில் பொதுப்பட்டியலில் 2 பேருமே சட்டம் இயற்றலாம். 2 பேரும் சட்டம் இயற்றும் போது முரண்பாடு வரும்போது மத்திய அரசு சொல்கிறது தான் சரியாக இருக்கும், மாநில அரசு சொல்கிறது அந்த இடத்துல எடுபடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இறுதியானது அல்லன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ மாநில அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. அடுத்து சர்க்காரிய குழுவில் 246 பரிந்துரைகள் 180 பரிந்துரைகள் தான் செயல்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரி. ஸோ மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1991ன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. 1992. ஸோ பிரதமர் வந்து நிதிக்குழுவை நியமனம் செய்கிறான்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. யார், குடியரசுத் தலைவர் தான் நிதிக்குழுவை நியமனம் செய்கிறார். அதனால் 1, 3, 4 தவறு. நம்மளுக்கு வந்து எது மட்டும் தான் சரி, 2 மட்டும்தான் நம்மளுக்கு சரி. ஸோ 51 பொறுத்துக்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பகுதி 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்லியிருக்கோம். பகுதி 17 அலுவலக மொழிகள், பகுதி 12 மத்திய மாநில நிதி உறவுகள்,
பகுதி 4A அடிப்படை கடமைகள். இது எல்லாமே கரெக்டாக அதுக்கு நேராகவே பொருந்திருக்கு. ஸோ 1, 2, 3, 4. கொஸ்டின் 60 பார்ப்போம். தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை, அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ தேசிய அவசர நிலைங்கிறது 352. இது உள்நாட்டு நெருக்கடி நிதி நிலைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ உள்நாட்டு நெருக்கடின்னு கூட சொல்லலாம். ஸோ மாநில அவசர நிலை அப்படிங்கிறது 356. ஸோ 356 வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாநில அரசு வந்து அரசியலமைப்படி செயல்படலை அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது ஆளுநரோட பரிந்துரையின் பேரில் வந்து குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் வந்து என்ன செய்வார், நேரடியாக அந்த ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடும். நிதி அவசர நிலை அப்படிங்கிறது 360. அரசியலமைப்பு சட்ட திருத்தம்க்கு வந்து எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா 368. ஸோ இது நம்ம ரிப்பீட்டடாக பார்த்த கொஸ்டின் தான். ஸோ 61வது கொஸ்டின், முதலாவது மொழிக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது? அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? அலுவலக மொழி சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? பொறுத்துக. முதலாவது மொழிக்குழு அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம், அலுவலக மொழி சட்டம், பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி. ஸோ இது நாளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாவது மொழிக்குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1955 உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்துருவோம். குடியுரிமை திருத்தச் சட்டம் எப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, குடியுரிமை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, திருத்தச் சட்டம்னா குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1955. ஸோ அதேமாதிரி அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1967. அடுத்த அலுவலக மொழி சட்டம் அப்படிங்கிறது 1963 கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1951 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2, 1, 3, 4 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2, 1, 3க்கு நேராக 3, 4க்கு நேராக 4 இருக்கனால 2, 1, 3, 4. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால வரிசைப்படுத்துகள்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மொழிகளில் வந்து செம்மொழியாக வந்து கொண்டு வரப்பட்டது எந்தெந்த ஆண்டு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தான் செம்மொழியாக்கப்பட்டிருக்கு. ஸோ 1வது வந்து 5வது தான் ஃபஸ்ட்டு இது வந்துடும். ஸோ அப்போ தமிழ் தான் மொதல் 2004, 2வது சமஸ்கிருதம் 2005, 3வது தெலுங்கு கன்னடம் 2008, 4வது மலையாளம் 2013, 5வது ஒடியா 2014. ஸோ இதன்படி நம்ம மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 5 தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ 5 வந்து இங்கே 2 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அடுத்து 2வது ஆப்ஷன் போவோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து என்னது 2வது ஆப்ஷனாக வருது. 1 வந்து 2வது ஆப்ஷனாக வருது. அதே 1, 2 இடத்துல இருக்குது. இப்படியே ஒன்று தாண்டி போகும்போது இதுவே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து என்ன செஞ்சுருங்க, டிக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5, 1, 2, 3, 4. ஸோ பிங்கிறத இதில் வந்து ஆப்ஷன் எடுத்து இதில் 63வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இது எந்த முறையில் வகைப்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தாக்கா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 64வது கொஸ்டின், சட்டப்பிரிவு 53. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், திரும்ப ஆர்டிக்கல் மறக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்கள் 3வது ஆப்ஷன். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் சம்மந்தப்பட்டது 4வது ஆப்ஷன். அடுத்து சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை மொதல் ஆப்ஷன். அடுத்து சட்டப்பிரிவு 76 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், அதாவது இங்கே வந்து எந்த இடம்னா 5வது ஆப்ஷன் இருக்குது. சட்டப்பிரிவு 352 அப்படின்னா உள்நாட்டு நெருக்கடி நிலை அப்படிங்கிறது 2வது ஆப்ஷனில் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து 65வது லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ஸோ கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. அரசியலமைப்பை 3 வழிகளில் மட்டுமே திருத்த முடியும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதில் வந்து சாதாரண பெரும்பான்மை, எளிய அறிய பெரும்பான்மை, அடுத்த அந்த மாநிலங்களுடைய ஒப்புதல், இந்த மாதிரிலாம் 50% மேலே மாநிலங்களுடைய ஒப்புதல், இந்த மாதிரிலாம் ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃபில். ஸோ அதில் 3 வழிகளுக்கு மட்டுமே திருத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியானது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமலே அரசியலமைப்பை திருத்த முடியுமான்னு கேட்டால் கிடையாது, அது தவறு. அடுத்து வந்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்தணும்னா அதுவும் சரி. மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஆமாம், ஏன்னா அரசியலமைப்பில் மாநில சட்டமன்றம் ஒன்றுமே செய்ய முடியாது. பாராளுமன்றம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போ இதில் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க 1, 3, 4 சரி. ஸோ 2வது வந்து என்னது தவறானது. இதோடு நம்ம வந்து என்னென்னு பார்த்துட்டோம்னா இந்திய அரசியலமைப்பில், அதாவது 10ஆம் வகுப்பு இந்திய அரசியல் பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 1ங்கிறதுல இந்திய அரசியலமைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 65 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு மாநில அரசை பற்றி வந்து கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த ஒரு 30 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். படிக்கிறவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.